அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவினூடாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளிலே நான் கொடைக்கானலுக்கு வந்திருக்கிறேன். கொடைக்கானலிலே நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறேன். இந்த வீடியோ கொடைக்கானலை பற்றிய ஒரு வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும். நீங்கள் அனைவரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பதன் மூலமாக இந்த கொடைக்கானலில் இருக்கின்ற விடயங்களை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். ஆகவே இந்த வீடியோவை தொடர்ந்தும் நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்கள். இதன் மூலமாக நான் போடுகின்ற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும். இந்த வீடியோ கொடைக்கானலை பற்றியதாகவே இருக்கும். சிறிது துண்டுகளாக நான் இந்த வீடியோவை பதிவிட இருக்கின்றேன். இதனை பார்த்து கொள்ளுங்கள். இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற ரூம். இவ்வாறு தான் இருக்கின்றது. நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் தான் வந்தோம் இந்த இடத்தை சுற்றி பார்ப்பதற்காக. இதுதான் கொடுக்கப்பட்ட ரூம் பிரச்சனை இல்லை, நன்றாக இருக்கின்றது. கொடைக்கானல் என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய இலங்கை தேசத்தை எடுத்துக்கொண்டால் நாங்கள் நுவரெலியாவுக்கு எவ்வாறு போவோமோ அந்த மாதிரி தான் கொடைக்கானலும் இந்தியாவிலே காணப்படுகின்றது. ஒரு மலையிலே நாங்கள் ஏறி போக வேண்டிய இருக்கும். ஆகவே நாங்கள் இப்பொழுது பார்க்கின்ற இடம் பார்த்தால் கொடைக்கானலில் இருக்கின்ற மார்க்கெட். கொடைக்கானலிலே அங்கே மார்க்கெட் இப்படித்தான் வைத்து விற்கின்றார்கள். பொருட்கள் மிகவும் அழகாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும், இந்த பொருட்களை பாருங்கள், எல்லாமே மரக்கறிகள், வெங்காயம் அனைத்துமே மிகவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கின்றது. உண்மையிலே நல்ல பல வகைகள், பப்பாசி பழம், ஆகவே நாங்கள் சிட்டி வியூவை பார்ப்பதற்காக இப்பொழுது வாகனத்தில் ஏறி சென்று கொண்டிருக்கின்றோம். என்னோடு பயணித்தவர்கள் இவர்கள்தான். இந்த இடங்கள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை பாருங்கள். இதுதான் அந்த சிட்டி வியூ என்று சொல்லி இதைத்தான் காண்பித்தார்கள். ஒரு மலை பகுதிகள் அழகாக, மிகவும் அழகாக அந்த இடங்கள் காட்சி அளிக்கின்றது. இது சிட்டி வியூ என்று சொல்லி சொன்னார்கள். அதனைத்தான் உங்களுக்கு நான் இப்பொழுது காண்பிக்கின்றேன். மலைகள் தான். மலை மிகவும் அழகாக அந்த இடங்களிலே பார்க்கின்ற பொழுது மிகவும் அழகாக மேகக்கூட்டங்கள். இந்த இடங்களை பாருங்கள் எவ்வாறு இருக்கின்றது என்று சொல்லி. அதிகமான டைம் எங்களுக்கு கொடுக்கவில்லை, இருந்தாலும் 20 நிமிடம் கொடுத்தார்கள் பார்ப்பதற்காக. அதற்குள்ளே கூக்காக செல்ல வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. ஆனபடியினாலே இவ்வாறு இந்த வீடியோவை பதிவிடுகிறேன். இதற்கு பிற்பாடு வருகின்ற வீடியோக்கள் மிகவும் அழகானதாகவும் இதைவிட அழகு நிறைந்த இடங்களாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். பார்ப்போம் எல்லாவற்றையும். இந்த வீடியோ முழுவதுமாக பாருங்கள். பார்க்கின்ற பொழுதுதான் உங்களுக்கு எப்படியான இடங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரியாக இருக்கும். உண்மையிலே அந்த இடத்திலே நின்று பார்க்கின்ற பொழுது இன்னும் அழகை நமக்கு கொடுக்கும். மிகவும் அழகாக அந்த காட்சி நேரடியாக பார்க்கின்ற பொழுதும் இன்னும் அழகாக இருக்கும். மறக்காமல் போகிற நீங்கள் இந்த இடங்களையும் விசிட் பண்ணுங்கள். போகின்ற பொழுது இவையெல்லாம் போட்டு விற்பனை செய்து கொண்டிருந்தார்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவிலே நான் உங்களை சந்திக்கின்றேன். இனிய நல்ல வீடியோக்களை பதிவிடுகிறேன். இனி வருகின்ற ஒரு கொஞ்ச நாளைக்கு இப்படியான வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும். என்னுடைய இந்த சேனலை நீங்கள் புதிதாக பார்க்கிறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாருங்கள். தொடர்ந்தும் என்னுடைய வீடியோக்களை பாருங்கள். நான் உங்களுக்காக சில நல்ல நல்ல வீடியோக்களை போடுவதற்கு நான் முயற்சி எடுக்கிறேன்.
நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவிலே நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.